ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து யுடமியில் வந்து எப்படி கோர்சஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் யுடமியில் வந்து எந்த ஏர்னிங் ப்ரூஃபோட வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, எப்படி யுடமியில் வந்து நம்ம மணி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் நல்லா தெரியும்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன், உங்களுக்கு டிசைனிங் நல்லா முடியும்னா, இல்லைனா ப்ரோக்ராமிங், ஐடியில் ப்ரோக்ராமிங் நல்லா முடியும்னா, இல்லைனா உங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், ஈவன் நீங்கள் உங்களுக்கு குக்கிங்காக இருந்தால் கூட முடியுமா இருந்தால் கூட இதில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இதில் வந்து என்னன்னா, இதில் வந்து என்னன்னா, இல்லை நார்மலாக வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் இதில் வந்து நம்ம வீடியோஸ் போடுவோம். ஓகே, ரொம்பவே வந்து இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதா இருந்து. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இதில் வந்து ஜாயின் ஆகிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் போயிட்டு யுடமி டேஷ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா, யுடமி டேஷ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிகம் இன்ஸ்ட்ரக்டர்ன்னு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்டரில் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்டர்ன்ற போகிறேன். இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். இதில் நம்ம எப்படி நம்ம கோர்ஸ் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோவை நீங்கள் மேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து என் கோர்சஸ் போயிருக்கிறேன். ஒரு கோர்சஸ் இதாக இருக்குது. இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ், இதில் பெர்ஃபார்மன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஓகே, இதில் கோர்சஸில் போயிட்டு ஓகே இங்கே பாருங்க, பெடிட் கோர்ஸில் போகிறேன். இப்போ கோர்சஸில் நம்ம எடுத்தோம்னா இதை எப்படி செய்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோர்சஸ் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் நியூ கோர்ஸ்ன்னு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ கோர்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமில் இருந்தால் இருக்குது, நீ க்ரியேட் நியூ கோர்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேஷ்போர்டுக்கு தான் நீங்கள் போவீங்க. கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ். ஓகே, இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா இதில் உங்களோட கோர்சஸ் வந்து இல்லை கேட்கும், நீங்கள் என்ன கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றது. இப்போ நான் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறேன், இப்போ நான் ஜாவானா லேர்ன் ஜாவா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லி இந்த மாதிரி போடலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப் சம்மந்தமான லேர்ன் ஃபோட்டோஷாப் CS6, இல்லைனா இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் லேர்ன் ஃபோட்டோஷாப் 2014 ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு போட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் எழுதிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் டேஷ்போர்ட். நான் ஆல்ரெடி செஞ்ச கோர்ஸை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் அவ்வளோவும் ஃபீல் பண்ணணும் ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கணும். ஓகே, இப்போ கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் யுடமியில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் போயிட்டு ஒன்றுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கோர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாகவே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோஸ் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணி அந்த கோர்ஸை முடிங்க. ஒரு 3 ஹவரா இல்லைனா ஒரு 2 ஹவர்ஸ் க்ரியேட் பண்ண வேணாம், ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்சஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் தான் அப்லோட் பண்ணணும். இதில் பாருங்கள், கரிக்குலம்னு ஒன்று இருக்குது. இந்த கரிக்குலமில் போயிட்டு இந்த மாதிரி செக்ஷனாக பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ்னு வரும். இப்போ நான் வந்து இதில் கிளிக் பண்ணால் இன்னொரு செக்ஷன் வந்து இதில் வரும். இந்த இங்கே வந்து செக்ஷன், இப்போ செக்ஷன்னா இங்கே இன்ட்ரடக்ஷனில் வந்து நீங்கள் என்னத்தை டீச் பண்ணுறீங்க, வாட் வில் த ஸ்டூடெண்ட் ஏபிள் டு அட் த இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே மை ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி போடுறேனே, இன்ஸ்ட்ரக்ஷன் போடல, மை ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள் ஆட் பண்ணாலும் இப்படி ஒன்று வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கரிக்குலம் ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் லெக்சரிங் ஆட் பண்ணிவிட்டு இங்கே லெக்சரிங்கில் வந்து இங்கே இன்ட்ரடக்ஷன் மாதிரி இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஏன்னா இந்த அடிங் கீழே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் எழுதி பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன் போடுறது, ஃபர்ஸ்ட் லெசன் சும்மா போடுறேன், போட்டு ஆட் லெக்சரிங் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீடியோ வேணா வீடியோ, நீங்களோட வீடியோஸ் தானே இருக்குது, வீடியோஸை இங்கே அப்லோட் பண்ண முடியும். உங்களோட வீடியோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோஸ் ஒரு 4 month யாரில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரேடியாக கண்டினியூஸாக வந்து இதில் வந்து வீடியோ வந்து நம்ம காட்டக்கூடாது. இது வந்து அப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா, இப்போ இன்ட்ரடக்ஷனை சொல்கிறதுக்கு ஒரு 3 minutesக்குள்ளே இன்ட்ரடக்ஷனை சொல்லணும். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகே, அப்போ இதை வந்து ஃபன் மாதிரி கொண்டு போகணும். இங்கே பாருங்கள்,
இன்ஸ்டால் ஜேடிகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீடியோ தான், கிட்டத்தட்ட ஒரு 2 minutes தான் இருக்கும். இன்ஸ்டால் த நெட் பீன்ஸ் இந்த மாதிரி தான். ஓகே, சின்ன சின்ன வீடியோஸ் ஒரு 2 minutes 3 minutes வீடியோ தான் ஒன்றில் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஓகே இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இது நமக்கு தேவையில்லை, நான் எடுத்து விட்டுறேன். இது ஓகே டிலீட் பண்ணுறேன். ஓகே சரியா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன நான் செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அன்பப்ளிஷ். ஓகே சாரி, இது பப்ளிஷ் பண்ணல வீடியோ, அதனால தான் அப்படி வருது. ஓகே, இப்போ பாருங்க, இதில் பாருங்க இன்ட்ரடக்ஷன், இங்கே பாருங்க ஜேஎஸ்பிக்கு பாருங்க, இதில் வந்து பாருங்க ஒவ்வொரு ஐடி இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே செக்ஷனை செஞ்சுட்டு கீழே கீழே ஒவ்வொன்றா செஞ்சுருப்போம். இல்லை இன்ட்ரடக்ஷன் மட்டும் இல்லை, கீழே கீழே ஃபர்ஸ்ட் செக்ஷனில் கெட்டிங் ஸ்டார்டிங் வித் ஜேஎஸ்பி, இதில் வந்து லெக்சரிங் 1 லெக்சரிங் 2 லெக்சரிங் 3 அது ஒட்டோவாக வரும். இங்கே வந்து தலைப்பு என்ன தலைப்பு எழுத போறீங்க, நம்ம முதல்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எழுதுறேன். இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கேன் என்னது கெட்டிங் ஸ்டார்ட் வித் ஜேஎஸ்பி. அதுக்கப்புறம் என்னது கீழே வந்து ஜேஎஸ்பி இதை வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும் இதுக்குள்ளன்றத இந்த அண்டர் த ஹெட்டிங்கு கீழே என்னென்ன நம்ம வீடியோஸ் போடுறோன்றதை போடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு சாப்டர், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்னென்ன லெசன் செய்யணும், செகண்ட் சாப்டர், இந்த மாதிரி ஒரு சாப்டராக இந்த மாதிரி பிரிக்கணும். இது சொல்கிறது சாப்டர், செக்ஷன் சொல்கிறது நம்ம சாப்டர், ஒரு சாப்டர் நமக்கு வந்து சாப்டர். இப்போ ஜேஎஸ்பி கீழே இன்ஸ்டாலேஷன், நெட்பீன் இன்ஸ்டாலேஷன், எக்ஸாம் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி. அது ஜேஎஸ்பி ஃபண்டமெண்டல் ஒரு ஃபண்டமெண்டல் கொடுக்குறோம். அடுத்த ஃபார்ம்ஸ், இந்த ஃபார்ம்ஸுக்குள்ளே நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அடுத்தது வந்து டேட்டாபேஸுக்கு போகிறோம். டேட்டாபேஸில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதோ, க்ரெட் அப்ளிகேஷன் ஒன்று எப்படி செய்கிறது அதை வந்து அதுக்கான டெமோ ஒன்று காட்டிட்டு கீழே வந்து வீடியோ வந்து லிஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நான் தான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட கோர்சஸை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவளை ப்ரிவியூ பார்ப்போம். அந்த ப்ரிவியூ வந்து அழகாக இருந்துச்சு, அந்த கோர்ஸை பை பண்ணுவாங்க. பை பண்ணுறதுனால நீங்கள் ப்ரிவியூவை வந்து நான் ப்ரிவியூன்றது எனேபிள் இருக்கும், ப்ரிவியூவை காட்டணும். ஒரு ப்ரிவியூ ஒரு வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸை நீங்கள் ப்ரிவியூ வைங்க. சிலவங்க ப்ரிவியூ வைக்க மாட்டாங்க, அப்படின்னா வாங்க. ஓகே, ப்ரிவியூ வைக்க. ஓகே, இப்போ ஜேஎஸ்பி க்ரெட் சம்மந்தமாக நான் பாருங்க வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே பாருங்க சர்ச் ரெக்கார்ட்ஸ், இதில் சர்ச் பண்ணி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சம்மந்தம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ், செக்ஷன் 9ல் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் காமன் சிஸ்டம் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் தான் நான் காட்டியிருக்கேன். லாகின் ஃபார்ம்ன்றது ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இது வந்து அட்வான்ஸ் க்ரெட் அப்ளிகேஷன் ஜேஎஸ்பி யூஸ் பண்ணி செஞ்சது. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸை மீன் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வீடியோ செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவை எடுத்து இந்த மாதிரி எடிட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதான் இருக்குது. ஓகே, இது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து இது செய்ய வேண்டிய விஷயம், எங்களுக்கு இன்னும் யாருமே சேல் ஆகலை. நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் இதை வந்து ப்ரமோட் பண்ணணும். உங்களோட ஃபேஸ்புக் த்ரூ சரி, இன்ஸ்டாகிராம் த்ரூ சரி, அப்படி தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வாங்க வைக்கணும். இவங்களும் ப்ரமோட் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இதை ப்ரமோட் பண்ணணும் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வச்சு. ஓகே, அப்படின்னா தான் வாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் போட முடியும். உங்களுக்கு எல்லாமே இருக்குது இதில். நம்மளுக்கு வந்து இதை விற்கிற நேரம் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதில் வந்து மார்க்கெட் சோர்ஸ் வந்து இதுக்கு உங்களுக்கு நீங்கள் விற்கிற அமௌண்ட் வந்து ஒரு சின்ன கணக்கு வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்தீங்கன்னா அடுத்த விஷயம் நீங்கள் போக வேண்டிய விஷயம் இந்த ப்ரைஸிங். இதுதான் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ப்ரைஸில் வந்து பாருங்கள், நிறையா ப்ரைஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட $1000 இங்கே வந்து கிட்டத்தட்ட $199 வரையும் இருந்துச்சு. இது வந்து முன்ன கிட்டத்தட்ட ஒரு 2015-14 $199 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க இவ்வளோத்துக்கு. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இதில் தான் நான் 19 டயரில் தான் ஃபஸ்ட் டயரில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இதில் தான் வந்து நான் வந்து என்ன வச்சு இது வந்து பேசிக் டயர். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுற நேரம் பேசிக்லேயே வைங்க $19. ஓகே சரியா, இப்போ வச்சு சேவ் பண்ணு. ஓகே, நான் ஆல்ரெடி சேவ் பண்ண தேவை, ஆல்ரெடி சேவ் ஆகி தானே இருக்குது. இப்போ அடுத்த விஷயம் வந்து இதில் அதுக்கப்புறம் ரெண்டையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து லேண்டிங் பேஜ். இப்போ லேண்டிங் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா உங்களோட கோர்ஸ்க்கான டைட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கரிக்குலம் பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், கரிக்குலமில் உங்களோட கோர்ஸஸ் எல்லாம் வந்து உங்கள் வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கரிக்குலம் போகிறீங்க. இந்த கோர்ஸ்க்கு ஒரு டைட்டில் வைக்கிறீங்க. அதாவது அந்த டைட்டில் வந்து நல்லா ஆட்களுக்கு வந்து நல்லா மீனிங்ஃபுல்லாக படுற மாதிரி டைட்டிலாக இருக்கும், நல்ல டைட்டிலாக இருக்கும். அப்படின்னா தான் எஸ்சிஓக்கு நேரம் ஒர்க் பண்ணுற நேரம் நல்லது. இப்போ ஜேஎஸ்பி அஜெக்ஸ்
பூட் கேம்ப்னு போட்டேன். இது ஒரு நல்ல டைட்டில். இப்போ லேர்ன் ஃபோட்டோஷாப் ஃப்ரம் த ஸ்ட்ரெச்ன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அதை நீங்கள் வைக்கலாம். லேர்ன் ஜேஎஸ்பி ஃப்ரம் த ஸ்ட்ரெச், ஜேஎஸ்பி அஜெக்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெச் அப்படி வைக்கலாம். அதை சப்டைட்டில் கோர்ஸ் சப்டைட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இல்லை இந்த சப்டைட்டில் வந்து கொஞ்சம் கிளியராக நீங்கள் வந்து என்னென்ன செய்றீங்கன்றதை கொஞ்சம் கிளியராக, இப்போ பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சப்டைட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளாக நீங்கள் கொஞ்சம் அட்ராக்ஷனாக போடுங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கேட்குறாங்க. உங்கள் கோர்ஸில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கணும். அதாவது இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன பார்ட் நீங்கள் செய்கிறீங்க, என்னென்னத்தை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்துறீங்க, அதை வந்து கிளியராக வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதை உங்களை பார்த்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை சரியாக வாட்சிட்டு தான் உங்களோட கோர்ஸை பை பண்ணுவாங்க. சும்மா பை பண்ண மாட்டாங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு சாமான் வாங்குற நேரம் அந்த சாமானை பற்றி நம்ம நல்லா வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு விசாரிச்சு தான் நம்ம சாமான் வாங்குவோம். அதே மாதிரி தான் இதில் வந்து அவங்க வந்து இதில் வந்து ஒரு இது ஆன்லைன் த்ரூ விற்கிற நேரம் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சரியாக எழுதணும். ஓகே, இது இப்போ எழுதுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ChatGPT வழியால் நீங்கள் எழுதிக்கலாம். எனக்கு வந்து Udemyல நான் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த கோர்ஸ் தான் செய்கிறேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதி சொல்லி நீங்கள் என்னென்ன கண்டென்ட் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது அழகாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் எழுதி தரும். ஓகே சரி, இதோட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்னென்ன கண்டென்ட் செய்கிறீங்களோ அதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சரியா? இப்போ அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த மாதிரி ஒன்று எழுதிக்கணும். ஐ ஆம் அவைலபிள் டு ஆன்சர் யுவர் கொஷன் அண்ட் ஹெல்ப் யூ ஒர்க் த்ரூ எனி ப்ராப்ளம். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு பை பண்ணதுக்கப்புறம் சம்டைம் ஒரு ஆன்சர் அந்த கோர்ஸில் வந்து ஒரு ஆன்சர் கேட்பார், அந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து யார் யார் செய்யலான்றது ஆல் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா வாட் இஸ் அ ப்ரைமரி டாட் இன் யோர் கோர்ஸ்னால் நான் வந்து அஜெக்ஸ் ப்ரோக்ராமிங், ஜேகோரி இந்த மாதிரி நான் வந்து டேக்ஸ் பண்ணேன். இந்த டேக்ஸ் வழியாக தான் எண்ட் யூசர்ஸ் வாங்க வருவாங்க. இன்னும் நல்ல ஒரு இமேஜ் ஒன்று, இந்த மாதிரி குவாலிட்டியான இமேஜ் ஒன்று நீங்கள் போடணும். இந்த மாதிரி இமேஜை வந்து அழகாக இந்த மாதிரி போடணும். ஓகே, இப்போ இதில் வந்து நோ டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி தான் அது போட சொல்லுவாங்க. இந்த சைஸுக்கு மேக் பண்ணணும். ஓகே, இந்த சைஸுக்கு மேக் பண்ணணும். இதை வந்து இதில் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இது வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடாது. 750க்கும் 422 தான் பிக்சருக்கு தான் இந்த இமேஜை செய்யணும். இதில் வந்து ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்லோட் பண்ண. இந்த பாருங்கள், கோர்ஸ் இமேஜ் அப்லோட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி மற்றவங்க எப்படி அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறையில் தான் அப்லோட் பண்ணணும். பெருசாக வந்து இது வந்து இந்த இதுக்கெல்லாம் தெரியாத மாதிரி, உங்களுக்கு எழுதியிருக்கெல்லாம் தெரியாத மாதிரி சும்மா அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக செஞ்சு போடணும். இல்லைன்னா அந்த இமேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா லோகோஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாதீங்க, அப்படி போடக்கூடாது. அடுத்து வந்து ப்ரொமோஷனல் வீடியோ. உங்கள் வீடியோ ப்ரமோஷன் பண்ணுற நேரம், ப்ரொமோஷனல் வீடியோனா ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் வந்து இந்த கோர்சஸ் வந்து பார்க்குற நேரம் ஒரு வீடியோ வந்து ப்ரமோஷனில் நான் வந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன செய்கிறேன், இந்த கண்டென்ட் செய்கிறேன்றதை வந்து இந்த வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஜேஎஸ்பி சம்மந்தமாக என்னென்ன கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சதையும் நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கேன்னா அந்த ப்ராஜெக்டை டெமோவையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஜேஎஸ்பி சம்மந்தமாக ஒரு க்ரெட் அப்ளிகேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரெட் அப்ளிகேஷன் செய்கிறது எப்படி, அது வந்து காமன் சிஸ்டம் ஒன்று எப்படி செய்கிறது. ஓகே, அடுத்து வந்து இதில் வேறு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லாகின் சிஸ்டம் ஒன்று, அதை ஆஷ் பாஸ்வேர்ட் இது பண்ணி நல்ல ஒரு ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி, ஒரு லாகின் பேனல் ஒன்று எப்படி, லாகின் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு டேஷ்போர்ட் ஒன்று எப்படி செய்யுதுன்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றதை விவரித்து ஒரு வீடியோ ஒன்று செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ ஒன்று செய்யுங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குற நேரம் நீங்கள் Udemy கோர்ஸில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் வந்து ஜாவான்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஜாவா அதெல்லாம் பெருசாக நீங்கள் ஐடியா எடுக்க தேவை. என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸில் நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். இந்த இவரெல்லாம் எடுத்தாருன்னா இந்த இவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்காரு. இந்த இருக்க இந்த வீடியோ, இந்த ப்ரிவியூ, இதுதான் ப்ரமோஷனல் வீடியோவாக போகும். ஓகே, இந்த ப்ரமோஷனல் வீடியோ போகும். அந்த வீடியோ வந்து சரியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இந்த இமேஜ் தான் இந்த இமேஜ், இந்த பாருங்க. இல்லை உங்களோட கம்பெனியெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த அவ்வளோதான். இமேஜோட சிம்பிளாக இருக்கணும். இமேஜ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும். ஓகே சரியா? அதை வந்து நீங்கள் ஒரு இதாக எடுங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சரியா? வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன கரிக்குலம் பார்த்துட்டீங்க. கரிக்குலம்னு என்ன இருக்குது, உங்களோட கோர்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. செக்ஷன் வைஸ் நீங்கள் பிரிக்கிறீங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்கும் கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோஸ் ஹெட்டிங்ஸை கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போகிறீங்க.
ப்ரைஸிங் தீர்மானிச்சிட்டிங்க, லேண்டிங் பேஜ் செஞ்சிட்டிங்க. அடுத்து வந்து இன்னொன்று இருக்குன்னா டெஸ்டிங் வீடியோன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த ஹெட்டிங் வந்து இன்டென்ட் லேர்னர்ஸ். இன்டென்ட் லேர்னர்ஸில் வந்து நீங்கள பாருங்கள், இதை வாட்ச் நீங்கள் தான் எழுதணும். வாட் வில் ஸ்டூடெண்ட் லேர்ன் இன் யோர் கோர்ஸ். நீங்கள் கொடுக்குற கோர்ஸை ஸ்டூடெண்ட் என்னென்னத்தை லேர்ன் பண்ணுவாங்கன்றதை கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஜாவாவில் வந்து கிராக்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரியெல்லாம் லேர்ன் பண்ணுவாங்கன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்களோட வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கோர்ஸ் செய்கிறீங்கன்னா ஹெல்த்தில் வந்து நீங்கள் என்னென்னத்தை லேர்ன் பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தை வந்து எப்படி குறைக்கிறது, அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சியை மேற்கொள்வது, அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணுவாங்கன்றது இந்த மாதிரி. ஓகே ஓகே அதுதான் நான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அதில் வந்து வாட் ஆர் த ரிக்யர்மெண்ட்ஸ் ப்ரீ ரிக்யர்மெண்ட்ஸ் டு ஃபார் டேக் யுவர் கோர்ஸ். அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கிற நேரம் பை பண்ண போகிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுன்றதை கொடுத்துருக்கேன். நான் பேசிக் ஜாவா இருக்கணும், HTML பேசிக் இருக்குன்னா கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்களோட கோர்சஸை பை பண்ணுற நேரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும். ஏன்னா சும்மா அவங்க பை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த கோர்சஸை அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு வாங்குவாங்க, ஆனால் அதை வந்து அவங்களுக்கு செய்ய முடியாமல், ஏன்னா அவங்களுக்கு தகுதி இல்லாட்டி வேலை இல்லை. அப்போ அதை நீங்கள் கொடுத்துருக்கணும். எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹூ இஸ் திஸ் கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து யாருக்கும் முக்கியமானது அதுன்றதை நீங்கள் அதை டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, கம்ப்ளீட் பிகினர் ஆஃப் JSP, இப்போ கம்ப்ளீட் பிகினர் ஃபார் ஜாவா வெப் டெவலப்பர். இப்போ இந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கான வேறு டார்கெட் ஆடியன்ஸை வந்து நம்ம இங்கே எழுதலாம். ஓகே, நான் வந்து ஓகே அதை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே சரியா? இவ்வளோ தான் நான் செய்ய வேண்டிய விஷயம். லேண்டிங் பேஜ், கரிக்குலம், ஓகே, ப்ரைஸிங், ப்ரமோஷனல் அது இதாகும். கோர்ஸ் மெசேஜ் ஒன்று கோர்ஸ்க்கு வர நேரம் ஒருத்தர் பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதை நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று, தேங்க்யூ ஃபார் என்ரோல் திஸ் கோர்ஸ், ஐ பெஸ்ட் அப்டேட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே சரியா? இப்போ அவ்வளோதாங்க நான் வந்து செய்ய வேண்டிய விஷயம். சரியா? ஓகே, இங்கே வந்து இப்போ அவைலபிலிட்டி நீங்கள் வந்து 24 hours நான் கொடுத்துருக்கேன் ஆன்சர் பண்ண வாங்கின கோர்சஸ். நீங்கள் வந்து இதில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஆன்லைனில் இருப்பீங்க அதை வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொஷன்ஸாக யூஸ்வலி ஆன்சர் வித்தின் 24 hours கொடுங்க. 24 hours உங்களுக்கு கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, இல்லைனா உங்களுக்கு 44 hours இல்லை ஆன்சர்னா 44 hours நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அது உங்களோட டைம் கன்சியூமாக கொடுத்துருக்கு. ஓகே சரியா? இதாங்க ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க, என்ரோல் பண்ணானே, ஸோ பிளாங்காக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் எடுத்துக்கிறணும். இங்கே பார்த்தீங்கன்னா AV குவாலிட்டி இமேஜ் நான் கொடுத்துருக்காங்க, நான் வீடியோ வி டோன்ட் ஹேவ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து இங்கே வந்து உடமை ஃபீட்பேக்குக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் வர கங்க்ராச்சுலேஷன் யுவர் கோர்ஸ் இஸ் லைவ் இந்த மார்க்கெட். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்டிங் வீடியோன்னு அவங்க கேட்பாங்க. டெஸ்டிங் வீடியோன்னு கேட்குறேன் நீங்கள் நான் ஒரு இடத்துல பாருங்கள், இதெல்லாம் இது பண்ணணும்னா ஒரு டெஸ்டிங் வீடியோன்னு கேட்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் நான் டெஸ்டிங் வீடியோ வந்து எனக்கு காணாங்கன்னு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் அது எந்த இடத்துல லேண்டிங் பேஜ். ஓகே, இதில் கொஞ்சம் பாருங்கள், டெஸ்டிங் வீடியோன்னு ஒன்று இருக்குது, ஒன்று கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். டெஸ்டிங் வீடியோ நீங்கள் என்ன அப்லோட் பண்ணணும்னா ஒரு கேமரா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு யாரையா ஒருத்தர் வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கு முன்னுக்கும் உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களோட பேரை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டர், என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க, நீங்கள் அந்த டாபிக் செய்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் நல்லா அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாபிக் செய்கிறதுக்கு முன்னுக்கு 1 week 2 weeks வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செய்ய போங்க. ஓகே, ஒரு வீடியோ செய்ய போங்க, லெக்சரிங் வீடியோ செய்ய போங்க. சும்மா செய்ய போனீங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ நல்லா உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கேமரா முன்னுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட பேரை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னா என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டோ அந்த ஃப்ளூவெண்ட்டான லாங்குவேஜஸ், இந்தந்த லாங்குவேஜஸில் ஃப்ளூவெண்ட், இந்தந்த லாங்குவேஜஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லாங்குவேஜஸ் எனக்கு நல்லா விளங்கப்படுத்த முடியும். அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டிங் வீடியோ நடிச்சு நீங்கள் யுடமிக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த டெஸ்டிங் வீடியோ வந்து யுடமி பார்ப்பாங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது பிழை அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷனாக அவங்க கொடுப்பாங்க. ஓகே சரியா? இவ்வளோ தான் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் யுடமியில் வந்து ஒரு கோர்சஸ் அப்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே சரியா? இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு போது நல்ல ஒரு
யுடமி கிரியேட்டர் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.